ஹே காய்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மிஷின் லேர்னிங்கோட பேசிக்ஸ். நான் தான் கோபாலயோகி. இந்த கோர்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க போகிறது ப்ரோக்ராமிங்னா என்ன, மிஷின் லேர்னிங்னா என்ன. இந்த மிஷின் லேர்னிங்கில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தன். அதுதான் இப்போ எல்லோரும் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க மிஷின் லேர்னிங்காக. மிஷினோட பேசிக்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இதெல்லாம் யாருக்கு பிடிக்குதோ அவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். என்னை பற்றி சொல்லணுன்னா, என் பேர் பாலயோகி. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி ரெண்டும் சேர்த்து தான் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரோக்ராமிங் டொமைன் போட்டிருக்கேன். எனக்கு பைத்தன் தெரியும், ஜாவா தெரியும். உங்களுக்கு எதாவது குவரிஸ் இருந்தால் நீங்கள் இமெயில் பண்ணலாம், இல்லை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம். இந்த கோர்ஸோட ஓவர்வியூ பார்த்திங்கன்னா, எந்த ப்ரீ ரெக்வஸ்ட்டையும் தேவையில்லை. எதாவது முன்னாடியே எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நம்ம இந்த கோர்ஸ்லேயே பார்க்கலாம். இந்த கோர்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங், பேசிக்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங், பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் பேக்கேஜஸ். அதாவது சில பேக்கேஜஸ் தான் நம்ம மிஷின் லேர்னிங் பண்ண முடியும், அந்த பற்றி பேக்கேஜஸ் பற்றி. அப்புறம் நம்பை பேக்கேஜ், அது ஒரு பேக்கேஜ் மிஷின் லேர்னிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது. மேட்ப்ளாட்லிப் பேக்கேஜ்னு ஒன்று, இது விஷுவலாக ப்ளாட்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியும்னா இந்த கோர்ஸ் ஈஸியாக இருக்கும். எதுக்கு இந்த கோர்ஸ், இதோட யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ஸ் மூலமாக நம்மளால் மிஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங்கும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்புறம் மற்ற ரிசர்ச்க்காக யூஸ் பண்ணலாம். ஓகே, மிஷின் லேர்னிங்னா என்ன? மிஷின் லேர்னிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வர ஒரு சப்டொமைன். அதாவது இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு பெரிய டொமைன். அந்த டொமைனில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று தான் மிஷின் லேர்னிங், இன்னொன்று கம்ப்யூட்டர் விஷன், இன்னொன்று நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இன்னொன்று ரீசனிங், இன்னொன்று சர்ச் அண்ட் ஆப்டிமைசேஷன், இன்னொன்று கன்ஸ்ட்ரைன் அண்ட் கண்ட்ரோல் தியரி. இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு டிவிஷன் தான் மிஷின் லேர்னிங். இப்போ ரைட் சைடில் இருக்கிற இமேஜ் பார்த்திங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு பெரிய டொமைன். அது உள்ளே இருக்கிறது மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்குள்ளே இருக்கிறது தான் டீப் லேர்னிங். டீப் லேர்னிங்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற அல்காரிதம்ஸ் தான் CNN, RNN சொல்லுவாங்க. இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஏஐன்னு சொல்கிறாங்க. இவர் தான் ஏஐன்ற ஒரு டேர்மை காயின் பண்ணுறாரு. இவர் பேர் ஜான் மெக்கார்த்தி. இதுதான் நம்ம ஏஐயோட ஹிஸ்ட்ரி. 1950 ஆரம்பித்தது தான் இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது. அதுக்கப்புறமா 1955 அப்போ தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு டேர்மே ஃபஸ்ட் டைம் உருவாக்குறாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1966 எலைசா க்ரியேட் ஆகுது. 1970 1908 வரைக்கும் எந்த ரிசர்ச்சுமே நடக்கல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். அதுக்கப்புறமா 1997 டீப் ப்ளூன்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 2011 சிரி க்ரியேட் ஆகுது. இப்போ ஆப்பிள் ஃபோனில் இருக்க சிரி. அதே வருஷத்தில் வாட்ஸன் ஒன்று க்ரியேட் ஆகுது. அது ஐபிஎம் ஓடுது. அடுத்தது 2014 அலெக்ஸா க்ரியேட் ஆகுது, அமேசான் ஓடுது. அடுத்தது 2016 டேன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. 2017 ஆல்ஃபாக்கு ஒரு க்ரியேட் பண்ணுறாங்க, அது கூகுள் ஓடுது. அதுக்கப்புறமா 2018 எத்திக் கைட்லைன்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க, யூரோப்பியன் ஓடுது. அதுக்கப்புறமா நம்மளோட ஏஐ அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஓகே, மிஷின் லேர்னிங்னா என்ன? மிஷின் லேர்னிங் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தட் ப்ரொவைட்ஸ் சிஸ்டம் the ability to automatically learn and improve from experience without being explicitly programmed. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு அப்ளிகேஷன் தான் மிஷின் லேர்னிங். அதோட பர்பஸ் என்னென்னா, இப்போ ஒரு சிஸ்டமுக்கு ப்ரோக்ராம் பண்ணி அதுவே லேர்ன் பண்ணிக்கிறது மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதுதான் மிஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராம் எதுவும் பண்ணாமல் நம்ம ஒரு ப்ரோக்ராம் அல்காரிதம் செட் பண்ணிட்டோன்னா
அதுலேருந்து அதுவே மற்ற டேட்டா வச்சு கேதர் பண்ணி லேர்ன் பண்ணிக்கும். அதுதான் செகண்ட் பாயிண்டில் போட்டிருக்கேன். மிஷின் லேர்னிங் ஃபோக்கஸ் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தட் கேன் ஆக்சஸ் டேட்டா அண்ட் யூஸ் இட் லேர்ன் ஃபார் தெம்செல்ஸ். அதாவது அது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்குள்ளே ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்குற மாதிரி அது டேட்டா வச்சு லேர்ன் பண்ணிக்குது. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் தன்னைத்தானே லேர்ன் பண்ணிக்க முடியும்னா அந்த சிஸ்டமில் மிஷின் லேர்னிங் இருக்குதுன்னு அர்த்தம். மிஷின் லேர்னிங்ன்ற வேர்டை 1959 ஆர்த்தர் சாமுவல்ன்றவர் தான் காயின் பண்ணுறாரு. இவர் தான் ஆர்த்தர் லீ சாமுவல். அப்ளிகேஷன் ஆஃப் மிஷின் லேர்னிங் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது இதில். அதில் சிலது தான் இங்கே போட்டிருக்கோம். விர்ச்சுவல் பர்சனல் அசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம ஃபோனில் இருக்க கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரிலாம். இமேஜ் ரெகக்னிஷன். ஒரு இமேஜில் அது என்ன இமேஜ் இருக்குது அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறாங்க. இமெயில் ஸ்பேம் ஃபில்டரிங். இப்போ ஒரு இமெயிலில் ஃப்ரீ, ஆஃபர், டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் ஸ்பேமாக போய் ஸ்டோர் ஆகிடும். அது ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் மூலமாக தான் யூஸ் பண்ணுது. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது சைடில் நிறைய வீடியோஸ் ரெக்கமெண்டேஷன் வரும். அதுதான் வீடியோ ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அப்புறம் டிராஃபிக் ப்ரெடிக்ஷன் கூகுள் மேப்ஸில் நம்ம நிறைய பார்க்கலாம். இப்போ சில வெப்சைட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் வரும், அங்கேயும் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறாங்க. ஆன்லைன் ஃப்ராட் டிடெக்ஷன், ஸ்டாக் மார்க்கெட்டிங், ஹெல்த் கேர், லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் எல்லா இடத்துலையும் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் மிஷின் லேர்னிங் டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா.